உங்களோட மீ டைம்ல என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுடைய பர்சனல் ஹாபி ஏதாவது ஃபேவரட் ஏதாவது ஒரு விஷயம் மீடியாவை தவிர்த்து? புக்ஸ் நிறையா படிப்பேன், படங்கள் பார்ப்பேன், என் பசங்களோட விளையாடிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுவேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக சினிமா தான். ஆமாம், ஃப்ரீ டேஸே ரேராக தான் இருக்கும். இருந்தால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான். ஓகே. ஆனால் எப்பவுமே ஒர்க்கஹாலிக் தான் இல்லைண்ணே? பயங்கர ஒர்க்கஹாலிக் தான் எப்பவுமே. ஒர்க்கஹாலிக்குங்கிறத விட இப்போது நமக்கு ஃப்ரீ டைமில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் பிடிக்கும் இல்லையா? எனக்கு வேலை செய்கிறதே அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால் அது ஒர்க்காகவே நம்ம பார்க்குறது இல்லை. நான் காலையில் கிளம்பி போகும்போதே ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டி போகிற மாதிரி தான் போவேன். இப்போ வேற ஜென்ரலாக சில பேர்கிட்ட கேட்போம், எந்த ஜானரில் படம் பண்ண போறீங்கன்னு. உங்களை அப்படி கேட்க முடியாது, ஏன்னா நீங்கள் பண்ணாத ஜானரே இல்லை. ஆனால் பசங்க சார்பாக ஒன்று கேட்கணும்னு ஆசைண்ணே. குட்டி மாதிரி, படிக்காதவன் மாதிரி, விஐபி மாதிரி எங்க தனுஷ் சாரை திருப்பி பார்க்க வாய்ப்பு இருக்காண்ணே? பொண்ணுங்க எஸ்பெஷலி கேட்குறாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்கண்ணே, நீங்க சொன்ன அந்த டைலாக எந்த வேலையும் செய்யாம அப்படின்னு ஆரம்பிச்சா டைலாக் அங்கே முடியும்ண்ணே. ஸோ அந்த மாதிரி படங்கள் வாய்ப்பு இருக்காண்ணே? இல்லை, எல்லாம் ஐ லவ் யூ டூ. சார் இந்த பக்கம் பாவன் சார். இல்லை, எனக்கும் எல்லா மாதிரி ஜானர்ஸான படங்களும் பண்ணணும்னு ஆசை தான். அதனால தான் மாறி மாறி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் குட்டி, உத்தம புத்திரன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ண இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறையா பசங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். நானும் பண்ணுவேன், பட் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவேன். பட் பார்க்கலாம், யூ நெவர் நோ. வெயிட்டிங்ண்ணே. சூப்பர் சார், த லிஸ்ட் இஸ் ஸோ பிக் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபேன்ஸ் சார். உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க, அதில் ஒன் ஆஃப் த ஃபேன் நானும் தான். ஸோ ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை இருந்தால் சொல்லுங்கள், வந்து சேர்ந்து. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. எங்களுக்கு ஒரு ஆசை, எங்களுடைய சான்சலர் ப்ரொடியூசர் சார் இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் ரசித்து பார்ப்போம். நீங்கள் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார்கிட்ட ரசித்து பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர் வந்து ஐஸ்வரி சார் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப முயற்சி பண்ணி தன்னுடைய உழைப்பாலேயே அவரை வந்து மேலே வந்தவர். இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கப்புறமும் இத்தனை காலேஜ், இவ்வளோ யூனிவர்சிட்டி, எவ்வளோ அவர் பண்ணாத இதுவே இல்லை. நிறைய இஸ் அ நாட் ஓன்லி எஜுகேஷன், பட் அது எல்லாமே இஸ் அ பிக் ஆண்டர்ப்ரனர். அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமும் கிரவுண்டடாக, சிம்பிளாக, ஹம்பிளாக இருக்கணுங்கிறது நிச்சயமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப சிம்பிளான மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். அது ரொம்ப அபூர்வம் பார்க்கறது. ஏன்னா நேற்று பார்த்தவங்களே நம்ம நாளைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, ஆனால் என்றைக்கும் ஒரே மாதிரி.